தாத்தா அப்படி சொன்னோன்னே வந்து காவேரியால் ஒன்றுமே புரியல. விஜயும் வந்து அப்படியே ஒன்றும் புரியாமல் பார்க்குறாரு. என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, டேய் நான் உண்மையை தான்டா சொல்கிறேன். காவேரி பேர்லேயே வாங்கிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீயே வாங்கிடுமான்றாரு. நான் எப்படி தாத்தா வாங்க முடியும் அப்படின்னோடனே, விஜய் எதுக்கு இருக்கான்? என்னடா நீ எதுக்கு இருக்க? உன் பொண்டாட்டிக்கு வீடு வாங்கி தர மாட்டியா? ஆ கண்டிப்பாக தாத்தா அப்படின்றாங்க. அதான் சொல்லிட்டானே அப்புறம் என்ன? உடனே அந்த வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் உன் பேரில் வந்து பாக்கி அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அவர் தாத்தா நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, நான் உண்மையை தான்மா சொல்லிகிட்ருக்கேன். உன் பேரில் தான் அந்த வீடு வாங்குகிறோம். உனக்கு அந்த வீடு விட்டு போகக்கூடாதுல்ல, அதனால் அந்த வீடு வாங்கி தீரணும், வேறு வழியே கிடையாது. சொல்லியாச்சு, என் பேரை உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. என்ன என்ன விஜய் ஓகே தானே? டபுள் ஓகே தாத்தா அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு காவேரிக்கு ஒன்றும் புரியல. தாத்தா இதெல்லாம் வேணாம் தாத்தா, சொன்னால் கேளுங்க. வாங்க போகிறது உறுதியாயிடுச்சு, இதுக்கப்புறம் வேணாம் வேணும்லாம் சொல்லக்கூடாது. சரி நீங்கள் 2 பேரும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீங்கள் போய் படுங்க தாத்தா. நீங்கள் நான் கொஞ்ச நேரத்தில் உள்ளே போயிடுவோம்மா அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ வா காவேரி பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு விஜய் கூட்டிகிட்டு போயிடுறாரு. என்னங்க தாத்தா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னோடனே, அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. நானே இந்த பிளானை யோசிக்கல, தாத்தா சொன்னது தான் கரெக்டாக தோணுது. அந்த வீடை நம்ம தான் வாங்குகிறோம். ஏங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் வேணாம் நீ சொல்லக்கூடாது காவேரி. இங்கே பாரு, அந்த வீடு உன் கை விட்டு போகக்கூடாது, அதுக்கு நான் கேரண்டி, புரியுதா அப்படி சொல்கிறாரு. அதை இப்போ கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க காவேரி. இதெல்லாம் என்னது இது, எப்படி இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு காவேரி எல்லாமே சரியாகும், நீ கவலைப்படாமல் இரு சரியா அப்படி சொன்னோன்னே, சரி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரியும். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க கங்கா. அதை பார்த்து வந்து என்னடி என்ன யோசிச்சுட்டு இருக்க, சின்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஊரெல்லாம் கூப்பிட்டு வச்சு எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்திட்டாங்க பார்த்தல, இன்னும் வளகாப்பை எப்படிலாம் நடத்துவாங்களோ தெரியல அப்படின்னோடனே, இதில் உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓ பொண்ணுக்கு அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, நான் வந்து இந்த இருப்பில் இருக்கேன், வீடு விற்கிறதுக்கும் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க, அதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னோடனே, இங்கே பாருடி சும்மா வீடு விற்கணும்னு சொல்லிட்டு இருக்கா, அதை பார்க்கலாம் யோசிச்சு செய்யலாம் அப்படின்னோடனே, அதெல்லாம் யோசிக்கலாம் முடியாதுமா, வீடு விற்றே தீரணும், இதுதான் என் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் வந்து சாரதா என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. காவேரி ஒத்துக்கணும் இல்லடி, காவேரி ஏன் ஒத்துக்கணும்? அவள் தான் அந்த வீட்டை வந்து எல்லாமே பண்ணுறாளா? அவளுக்கு தான் இந்த வீடு சொந்தமா? எங்களுக்கெல்லாம் சொந்தம் இல்லையா? என்னமோ அவள் தான் வந்து உனக்கு வந்து நீ பெற்ற மாதிரி எங்களெல்லாம் தெருவுலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்க பாருக்கங்க, ரொம்ப வாய் நீளுது உனக்கு அப்படின்றாங்க. அப்படி தான் நீளும், நீ வீடு விற்கலன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன பண்ணுவேனே தெரியாது சொல்லிட்டு செம்மையாக கத்தி விடுறாங்க. ஏய் நீ வயிற்றில் குழந்தை வச்சிருக்கடி, புள்ளத்தாச்சியாக இருக்க, இப்படியா கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி. உடனே வந்து பாட்டி உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இரு, அங்கே பாரு எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் அப்படி கொண்டாடுறாங்க, அப்படி சந்தோஷமாக வாழ்கிறா. ஆனால் நான் மட்டும் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்டி இவ்வளோ ஒரு பொறாமை உனக்கு? அவள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்துட்டு இவ்வளோ பொறாமை புரியுது? நீ எல்லாம் ஒரு அக்காவாடி, கூட பிறந்தவனா, வந்து கூட இருக்க அக்கா தங்கச்சிங்களை வந்து அவங்க நல்லா வாழ்ந்தா சந்தோஷப்படணுடி. ஆனால் இப்படி வயிறு எறியக்கூடாது. நான் வயிறு நான் நல்லா இருந்தால் நான் ஏன் அப்படி நினைக்க போகிறேன்? நான் நல்லா இல்லாதால் தான் இப்படி நினைக்கிறேன். ஓ நீ நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அடுத்தவங்களை பார்த்து வயிறு எறிவியா? அதுவும் கூட பிறந்தவங்களை பார்த்து வயிறு எறியே, உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டி நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. அவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க, நானும் பார்த்துட்ருக்கேன் கங்கா, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. உனக்கு கூட பிறந்தவ தானே அவள், அக்காண்ணா அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி அவள் சொல்லியிருக்கா. ஆனால் நீ கொஞ்சமாக தான் அந்த மாதிரி நடந்துக்கிறியா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து, இங்கே பாருமா தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம், எனக்கு தேவை பணம், அதுக்கு அந்த வீடை விற்கணும், இதுதான் என்னோட ஒரே முடிவு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சாரதா யோசிச்சுட்ருக்காங்க. பார்த்தீங்களா அத்தை, இந்த கங்கா எப்படி மாறிட்டான்னு சொல்லிட்டு, இப்போ மாறினா அவள் அப்போலேருந்தே அவள் சுயநலவாதி தானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த விஷயத்துக்கு காவேரி ஒத்துக்க மாட்டேங்கிறா, எப்படி காவேரி சம்மதிக்க வைக்க போகிறோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து வந்து நல்லா குடிச்சிருக்கிறதால விஜய் வந்து தன்னை மறந்து தூங்குறாரு. காவேரி வந்து பக்கத்தில் போயிட்டு விஜய்க்கு கிஸ் பண்ணிவிட்டு, உங்களை நீங்கள் கடைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க.